தோலினுடைய அழுக்கை நீக்குவதற்காக குரங்கு தவளையினுடைய விஷத்தை அருந்திய பிரபல நடிகை. அறிவியலை நம்பாம இது போன்ற செயலை செய்த இந்த பிரபல நடிகைக்கு என்ன சோகம் நேர்ந்தது என்பதை விரிவா பார்க்கலாம் வாங்க. இன்றைய அறிவியல் உலகத்துல நிறைய புதிய புதிய மாற்றங்கள் நிகழ்ந்துருச்சு. ஆனாலுமே இன்னும் ஒரு சிலர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஆதி காலத்துல பின்பற்றப்பட்ட ஒரு சில கோட்பாடுகளினுடைய பின்னாடியே போய் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இன்னுமே ஜாதிய கோட்பாடு, மத கோட்பாடு அப்படிங்கிற அடிப்படையில தான் செயல்பட்டுட்டு இருக்காங்க. என்னைக்குமே இந்த ஜாதிய கோட்பாடா இருக்கட்டும், மத கோட்பாடா இருக்கட்டும், இவை அனைத்தையும் யாருமே குறை சொல்றது கிடையாது. ஆனா இது எல்லாமே ஒரு புறம் இருக்க, இன்னொரு புறம் சிலர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, தங்களுடைய பகுத்தறிவு சிந்தனைகளுக்கும் அப்பாற்பட்ட ஒரு சில செயல்களை இன்ன வரைக்கும் செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால நிறைய இடங்கள்ல நிறைய பாதிப்புகளும் ஏற்படுது. அப்படியான ஒரு சம்பவம் தான் தற்பொழுது ஒரு பிரபல நடிகைக்கு ஏற்பட்டிருக்கு. மெக்சிகோ நாட்டை சேர்ந்த பிரபல நடிகை தான் மார்செல்லா அல்கோசர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. இவங்களுக்கு பொதுவாகவே ஆன்மீக செயல்பாடுகள்ல அதிக நம்பிக்கையும் ஆர்வமும் கொண்டவங்களாம். மெக்சிகோல நடந்த ஒரு ஆன்மீக விழால கலந்துகிட்ட இவங்க அங்க கொடுக்கப்பட்ட கொம்போன்னு சொல்லக்கூடிய ஒரு பானத்தை அருந்தி இருக்காங்க. கொம்போனா என்ன அப்படின்னா ராட்சத இலை தவளை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த ராட்சத இலை தவளைகள் அனைத்துமே அமேசானிய விஷத்தை கொண்டது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இதிலிருந்து எடுக்கப்படும் விஷமானது குரங்கு தவளை விஷம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு விஷயத்தை தான் மார்ஷல்லா அவர்கள் அருந்தி இருக்காங்க. தென் அமெரிக்காவிலிருந்து வரப்படும் இந்த தவளை விஷத்தை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அசுத்தங்களை அழுக்குகளை சுத்திகரிக்கிறதுக்காக பழங்கால சமூகத்தினரால் பின்பற்றப்பட்ட ஒரு பானம் தான் இந்த பானம். அது மட்டும் இல்லாம நிறைய இடங்கள்ல இந்த விஷபானத்தை தடையுமே செஞ்சிருக்காங்க. ராட்சத இலை தவளை விஷம் நம்ம உடம்புக்குள்ள சென்று நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து விடும் அப்படிங்கிற மாதிரி நம்பப்படுது. இதற்கு ஏதாச்சும் அறிவியல் ரீதியாக ஏதாச்சும் ப்ரூஃபோ இல்ல ஆதாரங்களோ இருக்கா அப்படிங்கிற மாதிரி பார்க்க போனா இன்னைக்கு வரைக்கும் இது எந்த வகையிலுமே நிரூபிக்கப்படாமலே தான் இருக்கு. அறிவியல் ரீதியாக இதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாத நிலையில தான் இந்த நடிகை என்ன பண்ணிருக்காங்க, இந்த பானத்தை குடிச்சிருக்காங்க. பானத்தை குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே கடுமையான வயிற்று வலி மற்றும் வயிற்றுப்போக்கால அவதிப்பட்டிருக்காங்க. துடிதுடிச்சு போன இவங்கள பக்கத்துல இருந்தவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, பக்கத்துல இருக்க ஒரு மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அங்க அவங்களுக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டிருக்கு. சிகிச்சை பலனின்றி கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி இவங்க உயிரிழந்திருக்காங்க. பிரபல நடிகையான மார்ஷல்லா அவர்களுடைய மரணத்திற்கு பலருமே தங்களுடைய இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது போன்ற எந்த ஒரு அறிவியல் ரீதியாக ப்ரூஃப் பண்ணாத ஒரு விஷயத்தை யாருமே ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி பலருமே அவர்களுடைய கருத்தை தங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்திலையும் பதிவு செஞ்சு வராங்க.